வக்கில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நாங்கள் அடுத்த ஆட்சியில் உங்களுக்கான மறுமலர்ச்சியை தருகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கின்றது. இப்பொழுது முதலமைச்சரை போய் கேட்டால் அவர் உடனடியாக சொல்லுவார், நான் விசிலுக்குத்தான் வாக்களிப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை இருக்கிறது. எங்களுடைய தலைவனை குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுடைய மீசைகள் பாரதியின் மீசை போல முறுக்கு அடைந்து கொள்கின்றன. தரணியிலே என்னை தவளவிட்ட இறைவா போற்றி, இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி, என் இனம் காக்க தன்னுயிர் ஈந்த ஈழ தியாகங்களே போற்றி. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட விழா. இந்த விழாவின் மேடையிலே நான் நிற்கின்ற பொழுது என்னை அறியாமல் நான் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். பொன்மார் என்கின்ற இந்த பகுதிக்கென்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. சித்தர் சமாதி என்கின்ற ஒரு சமாதி இருப்பதாகவும் 2000 வருடத்திற்கு முன்பாக அந்த சித்தர் யார் என்று அறிய முடியாத களத்தில் 2018ஆம் ஆண்டு அந்த சித்தர் கொடுத்த ஒரு அறிவுரையின்படி இங்கு இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு, சிவன் ஆலயத்திற்கு விழா நடத்தியதாக ஒரு பதிவு இருக்கின்றது. அந்த பொன்மார் மண்ணிலிருந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீனா அவர்கள், காலையிலிருந்தே அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை நான் எடுத்திருந்தேன். காலையிலே எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டிலே நடைபெற்றது, தியாகு அவர்கள் தலைமையிலே. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து தீனா அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு களம் எனக்கு கிடைத்தது. தீனாவை நட்பு என்று பார்ப்பதா அல்லது ஒரு அறிவில் சிறந்த ஒரு தோழன் என்று பார்ப்பதா அல்லது ஒரு தலைமை தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளியாக பார்ப்பதா? எதுவாக இருந்தாலும் தீனாவின் தலைமையில் இந்த விழாவை ராஜாவும் ஸ்ரீதர் அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவில் பேசக்கூடிய களத்தை நான் முன்னெடுத்ததற்கான காரணம் ஒன்றிருக்கிறது. முதலில் என் பெயரை அழைப்பதற்கு முன்பாக லயலோ மணி அவர்களுடைய பெயரை அழைத்தார்கள். லயலோ மணி அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு வேறொரு பிணைப்பு. நீங்கள் இதிகாசத்தை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் துரியோதனையும் கர்ணனையும் குறிப்பிடுவார்கள். கர்ணன் ஒரு இடத்திலே போய் நிற்பான். அப்பொழுது கேட்கப்படும் கர்ணனிடம், உன்னுடைய தாய் யார், தந்தை யார் என்கின்ற கேள்வி. எந்தவித அடையாளமும் இல்லாத நீ அரசனாக முடிசூட முடியாது என்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்படும். அப்பொழுது துரியோதனன் தன்னுடைய அந்த நாடில் பாதியை பிரித்து, கர்ணா நீ இதை எடுத்துக்கொள் என்று கொடுப்பான். அப்படி நட்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய லயலோ மணி அவர்களோடு இந்த மேடையிலே பேசுவதற்கான ஒரு களம் கிடைத்ததை நினைத்து இயற்கையும் இறைவனையும் நான் பாராட்டுகின்றேன். இங்கு அனைவருமே இருக்கின்றீர்கள். மேடையிலே நான் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய பலர் இருக்கக்கூடிய களம் இருக்கலாம். ஆனால் காலத்தின் அருமை கருதியும் நேரத்தின் அருமை கருதியும் அனைவரையும் உளப்பூர்வமாக வரவேற்றுவிட்டு நாங்கள் அனைவருமே மேடையில் அமர்ந்திருந்தாலும் வானத்தில் சூரியனும் நிலவும் போட்டி போட்டுக் கொண்டு நடனமாடிக்கொண்டு இருந்தாலும் நட்சத்திரங்கள் முகங்களை காட்டவில்லை என்றால் அந்த வானம் ஒரு வெறுமைப்பட்டுவிடும். அதுபோல இந்த விழாவிற்கு நட்சத்திரங்களாக வந்திருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிவிட்டு நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இது பெரும் கேள்வி. பலர் இங்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கூற்று இருக்கிறது, இவர்களுக்கு கொள்கை கிடையாது என்று. தமிழக அரசியல் வரலாற்று களத்தில் நீங்கள் ஏடுகளை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அந்த ஏடுகளிலே 5 தலைவர்களுடைய அடையாளத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய கொள்கை முழக்கத்தை இங்கு நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். பெண்ணடிமைக்கு எதிராக களமாடிய பெரியார் அவர்களை கையில் எடுத்து வைத்திருக்கின்றோம். கல்வி கண் திறந்த
எங்களுடைய பெருந்தலைவன் காமராஜ் அவர்களை எங்களுடைய கையிலே எடுத்து வைத்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய கையிலே நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். வீரம் வேலு நாச்சியார் அவர்களை எங்களுடைய அடையாளமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அஞ்சலை அம்மா அவர்களை நாங்கள் எங்களுடைய அடையாளமாக எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 5 தலைவர்களும் எடுத்து வைக்காத கொள்கையா வேறு எவராவது இந்த மண்ணில் எடுத்து வைத்து விடுவார்கள் என்கின்ற கேள்விகளை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கொள்கையை அறியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் எப்படி கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிடும் என்பதுதான் இதுவரை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம். சமீப காலங்களில் அது தொடர்ச்சியாகவே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அதை குறித்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நினைக்கலாம், திமுக மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய காரணத்தினால் திமுக மீது இது போன்ற கருத்துக்களை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு கணம் கலைஞர் கருணாநிதி அவர்களை மையப்படுத்தி ஒரு காலகட்டத்தில் எழும்பப்பட்ட ஒரு சர்ச்சையை மட்டும் உங்களிடம் நான் எடுத்து வைத்துவிட்டு, அவர்கள் அப்பொழுதில் இருந்து சட்டம் ஒழுங்கை அழித்துக் கொண்டு இருந்தவர்கள் என்பதற்கான அது பதிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருமுறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கான களம் உருவாக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர் மாணவர் தலைவராக இருக்கிறார். அவர் அந்த டாக்டர் பட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். அன்று இரவோடு இரவு அந்த மாணவன் காணாமல் ஆக்கப்பட்டான். அதன் பின்பு அந்த மாணவனுடைய உடல் இறந்து போன உடலைத்தான் கைப்பற்றினார்கள் என்பது பண்டைய காலத்தில் சொல்லப்படுகின்ற செவிவழி செய்தி என்பதை விட உண்மையிலே அரங்கேறிய செய்தியாக இருந்தது. எனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த அந்த காலத்தில் இருந்தே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொண்டுதான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஊழல் ஆட்சி என்பதை அழுத்தமாக பதிவிடுவதற்கான களங்கள் பல இருக்கின்றது. நீங்கள் அனைவருமே ஒரு பல திட்டங்களை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அதிலே காலை உணவு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது எனக்கே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. பாவம், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த திட்டத்தில் அவர்கள் பசியாற்றிக் கொள்வார்கள் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தின் சாராம்சங்களை அலசி பார்க்கின்ற பொழுது அதிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டாலே உங்களுக்கு இவர்களுடைய லட்சணம் தெரிந்துவிடும். பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் ஒரு முறை அவன் விருதுநகர் பக்கத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது 2 குழந்தைகள் மயக்கமடைந்து விழுந்ததை கண்டு, இந்த குழந்தைகள் இதற்காக மயக்கமடைந்து விழுந்தது என்று அப்பொழுது கல்வி அலுவலராக இருந்த நேது சுந்தரவடிவேலிடம் கேட்கின்றார். அப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள், இந்த மாணவர்களுக்கு உணவு கொடுத்தால் பள்ளிக்கு செல்வான் என்று. பெருந்தலைவன் காமராஜ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை அமரர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றினார்கள். அதன் பின்பு முட்டை என்று அதற்கான களங்கள் மாறியது. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள் தான் அந்த திட்டத்தை நிர்வகிக்க வேண்டும். அந்த மகளிர் அமைப்புகளில் இருந்தவர்களுக்குத்தான் அதில் பதவி கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவனுடைய தாய் இந்த திட்டத்தில் அவர்கள் பணிபுரிய வேண்டும், அவளுக்கு அரசு ஊதியம் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த திட்டத்தில் உள்ள சாராம்சம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அவர்களை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் 1 லட்சம் 2 லட்சம் என்கின்ற பணத்தை வாங்கி கொண்டு அந்த திட்டத்தை சீர்கெடுத்து விட்டார்கள். அதிலே பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை எங்களுடைய பொன்மல தலைவர் விஜய் அவர்கள் எதிர்த்து கேட்பதில்
என்ன தவறு இருக்கிறது என்கின்ற கேள்விதான் இங்கு எழும்புகின்றது. எங்களுடைய தலைவனை குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களை அறியாமல் எங்களுடைய மீசைகள் பாரதியின் மீசை போல முறுக்கு அடைந்து கொள்கின்றன. காரணம், எங்களுடைய தலைவர் இந்த மக்களுக்காக 20 வருடத்திற்கு மேல் மக்கள் இயக்கம் என்ற ஒன்றை நடத்தி அனைவருக்குமே தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் களம். ஒரு சிறிய சம்பவத்தை எடுத்து வைத்தால் என்னுடைய தலைவனுடைய பண்பும் மாண்பும் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறு குழந்தை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு 15 லட்சம் ரூபாய் தேவை என்கின்ற களம் வந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் அதை கொடுத்து இதை எவருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி அந்த 15 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றியவன் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்பதை பெருமிதத்தோடு இந்த மேடையிலே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவருடைய கொள்கைகளை ஏந்தி கொண்டு அப்படியுடைய தலைவரை இந்த மண்ணில் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு போராட்ட குணத்தோடு நாங்கள் களத்தில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திக்கு பீதியை கிளப்பி இருக்கின்றது. எங்களை எல்லாம் கட்டி அமைத்து நீங்கள் இந்த களத்தில் வேகமாக பயணிக்க வேண்டும், இதிலே நம்மால் வெற்றியீட்ட முடியும், அந்த வெற்றி இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு விடிவாக இருக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கின்ற களத்தை நீங்கள் தேடி பார்த்தாலே இந்த கட்சி எவ்வளவு ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய கட்சி என்பதை விட பாமர மக்களுக்கும் பாட்டாளிகளுக்கும் உள்ள கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேடையிலே இருக்கக்கூடியவர்களை ஒரு கணம் திரும்பி பாருங்கள். நாங்கள் மிட்டா மிராசுதாரர்கள் அல்ல, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல கொள்ளையடித்து கொளுத்தவர்கள் அல்ல. அனைவருமே தங்களுடைய உழைப்பில் இருந்து கிட்டிய பணத்தை வாரி இறைத்து மக்கள் களத்தில் நிற்கக்கூடியவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கு அவர்களை நிர்வாகிகளாக நியமித்திருக்கிறார் என்பதே எங்கள் கட்சியின் நேர்மையை உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய களமாக இருக்கின்றது. இந்த மேடையிலே இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் எவருடைய சொத்தையாவது கொள்ளையடித்தார் என்று உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா? அல்லது எவருடைய பணத்தையாவது வாங்கிவிட்டு ஏமாற்றி விட்டார்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. காரணம், நாங்கள் கை சுத்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் திமுக எங்களை எதிர்த்து இவ்வளவு களமாடி கொண்டிருக்கின்றது, இவ்வளவு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மேடையிலே நான் இங்கு கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களையும் பெண்களையும் பார்க்கின்ற பொழுது என் மனதிற்குள் ஒன்றுதான் அதை மனதிற்குள் வருகின்றது. நாம் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது இது போன்ற ஒரு பெண்கள் கூட்டத்தை பார்க்க முடியும். அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி, இந்த மத கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது இது போன்ற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். அதன் பின்பு இப்படி ஒரு கூட்டத்தை எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் பார்க்க முடிகிறது என்பது எங்களுக்கான வெற்றியின் களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு பலர் பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மகளிரை குறித்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? மகளிர்களுடைய செயல்பாடுகளை குறித்து அல்லது மகளிருடைய வளர்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. நீங்கள் திமுகவை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் திமுக இப்பொழுது மகளிரை குறித்து பேச முடியுமா என்றால் கேள்விக்கணை. நாம் ஆட்சியை 2021ஆம் ஆண்டு இந்த மு.க. ஸ்டாலின் என்கின்ற மனிதரிடம் கொடுத்தோம். தன்னை அப்பா என்று அடையாளப்படுத்திக் கொண்டார். உடனடியாக நம் மனதிற்குள்ளே ஒரு வியப்பு வந்தது. பரவாயில்லை, 71 வயதில் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் போராடி இந்த பதவியை எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதை செய்வார் என்கின்ற எண்ணம் தான் நம் மனதிற்குள் இருந்தது. ஆனால் 2021 ஆட்சியில் ஏறிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதன் பின்பு தொடர்ச்சியாக தமிழகம் போதைக்குள் செல்லக்கூடிய களங்களும், தொடர்ச்சியாக எங்களுடைய சகோதரிகளும் எங்களுடைய குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய களங்களும் இந்த மண்ணில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதை கேட்பதற்கோ அதை தடுத்து நிறுத்துவதற்கோ வக்கில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் நாங்கள் அடுத்த ஆட்சியில்
உங்களுக்கான மறுமலர்ச்சியை தருகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கின்றது. எங்களுடைய தலைவர் மகளிர்களுக்காக 7ஆம் தேதி மகளிர் தின விழாவை கொண்டாடினார். அந்த மகளிர் தின விழாவிலே எங்களுடைய தலைவர் 12 கோட்பாடுகளை எடுத்து வைத்தார், 12 திட்டங்களை அறிவித்தார். அதிலே மகளிர்களுக்காக அவர் எடுத்து வைத்த திட்டம் இன்று அரசியலின் பல களங்களை கிழித்தெறிந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். மதிப்புறு மகளிர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அன்னபூரணி சிக்ஸர் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அண்ணன் சீர் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுபோல பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்தி காமராஜ் உறுதி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த காமராஜ் உறுதி திட்டம் எதை மையப்படுத்தியது என்றால் கல்வியை மையப்படுத்திய திட்டம். பெருந்தலைவன் காமராஜால் தான் இன்று மேடைகளிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால், இன்று கல்வி சார்ந்த விடயங்களில் தமிழகம் வளர்ச்சியை கண்டிருக்கின்றது என்றால் அது பெருந்தலைவன் காமராஜ் கொண்டு வந்த அந்த கல்வி புரட்சி தான். எனவே பெருந்தலைவன் காமராஜ் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற களத்தோடு எங்களுடைய தலைவர் காமராஜ் உறுதி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த திட்டம் எதனை மையப்படுத்தியது என்றால் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும். அந்த படிப்பை அவருக்கு யார் ஊட்டுவதற்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய களத்தை பார்க்கின்ற பொழுது காமராஜின் வழித்தடத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய தலைவன் பயணிக்கக்கூடிய களம் இந்த தமிழகத்தில் மாற்று அரசியலுக்கான களம் என்பதுதானே நிஜம். எங்களை வீழ்த்தி விடலாம், விசில் சின்னத்தை ஓய்த்து விடலாம், இவர்களை அழித்து விடலாம், இவர்கள் தற்கொலைதானே, இவர்கள் அணில்தானே, இவர்களுக்கு அரசியல் என்ன தெரியும், இவர்கள் அடுத்த களத்தை நோக்கி நகர்வார்களா, இவர்களுடைய கட்சி தொடருமா என்றெல்லாம் கேள்வி கேட்டவர்கள் இன்று எங்களை பார்த்து அவர்கள் காப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எதை செய்கின்றோமோ அதை அவர்கள் செய்கின்றார்கள். அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல முதலமைச்சருடைய களங்கள் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. எங்கள் தலைவர் ஒருமுறை குறிப்பிட்டார், நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரை தட்டி எழுப்பி நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால் உடனடியாக அவர் விசிலுக்கு வாக்களிப்பேன் என்று சொல்லுவார் என்று ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது முதலமைச்சரை போய் கேட்டால் அவர் உடனடியாக சொல்லுவார் நான் விசிலுக்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நீங்கள் உலக வரைபடத்திலே வீரம் என்று சொல்லக்கூடியது ஒரே ஒரு வீரத்தை தான் சொல்லுவோம். அது தமிழனுடைய முறுக்கு வீரம் அல்லது தமிழனுடைய முரட்டு வீரம் என்று கூட சொல்லலாம். அந்த வீரம் எங்களுடைய இலங்கை மண்ணில் நடந்த அந்த வீரத்தின் கதைதான். ஏறக்குறைய இங்கு இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வீரப்படையின் பிம்பங்களாகவே உங்களை பார்க்கின்றேன். கோட்டையின் கதவு நமக்காக திறந்திருக்கின்றது. அந்த கோட்டையின் கதவில் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக அமர்வதற்கான களங்கள் இன்று பொன்சாமரம் விரித்து காத்திருக்கின்றது. கண்டிப்பாக சிவப்பு கம்பளத்தில் ஏறி எங்களுடைய தலைவர் கோட்டையிலே அவர் ஆட்சியை பிடிப்பார், முதல்வராக அமர்வார். அப்பொழுது இந்த ஊழல் ஆட்சிகளும் இந்த போதை ஆட்சிகளும் இந்த பித்தலாட்ட ஆட்சிகளும் இல்லாத ஒரு ஆட்சி மலரும் என்பதுதான் நிஜம். நீங்கள் வரலாறுகளில் சில பக்கங்களை தேடி போவீர்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதரை புதுப்பிப்பதற்கும் மனிதனுக்கு மாற்றத்தை கட்டுவிப்பதற்கும் இறைதூதர்களை அனுப்பி கொண்டு இருப்பதாக அனைத்து மதங்களும் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றன. ஏறக்குறைய இப்பொழுது தமிழகத்திற்கு ஒரு இறைதூதர் தேவைப்படுகின்றார். அந்த இறைதூதராக எங்களுடைய விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் இங்கு நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவாக இருக்கின்றது. காலம் சென்று கொண்டிருக்கின்றது. எனக்கு பின்னால் மிகப்பெரிய கருத்து களங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் செவிப்பறையில் தாலாட்டையும் சீராட்டையும் புயலையும் பூகம்பத்தையும் எழுப்புவதற்கு அண்ணன் லைலோமணி காத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதிகம் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் கிடைத்த நேரத்தில் தெரிந்த கருத்துக்களை எடுத்து வைத்து விட்டேன் என்கின்ற அந்த ஆணவத்தோடு வாழ்கின்ற பொழுதும் வீழ்கின்ற பொழுதும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.